தவக்காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு புனித வாரத்துக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். இந்த தவக்காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு திருவழிபாட்டுடைய வாசகங்கள் மூன்றுமே நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய மைய சிந்தனை, நாம் புதியவர்களாக மாற வேண்டும். நான் நினைக்கிறேன், பாலுவாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், தியானத்தில் பங்கெடுத்திருக்கிற எல்லா மக்களும் புதியவர்களாக மாறி இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாக 6 நாட்களாக தியானத்தில் நாம் இருந்தோம், இறை வார்த்தைகளை நாம் கேட்டோம், ஜெபித்தோம், இறுதியாக ஒரு நல்ல பாவ சங்கீதம் செய்திருக்கிறோம். எனவே நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் சென்றிருக்கிறோம், மனமாற்றம் அடைந்திருக்கிறோம். அப்படிதானே? அவரை போல சொல்லணுமா? சொல்லுங்க. அவரை போல நான் மாறக்கூடாது, நானாக இருக்கணும். புதியவர்களாக மாறி இருக்கிறோமா? மாறிக்கெல்லாம் கை தூவும் பார்ப்போம். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஓகே, பின்னாடி இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடியதுக்கு தெரியும் நான் மாறி இருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஒரு 18வது வயதில், 18 முதல் ஒரு 25 வயதில் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு கசப்பான சம்பவம், அந்த கசப்பான சம்பவத்தை செய்த அந்த நபர் ஏதாவது ஒன்று நினைச்சு பாருங்க. உங்கள் வாலிப பருவத்தில் உங்களை காயப்படுத்திய ஒரு நபர், காயப்படுத்திய அந்த காரியம் ஏதோ ஒன்று நினைச்சு பாருங்க. என்னன்னு கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்சு பாருங்க. ஞாபகம் வந்துருச்சு, மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லுங்கலாம், கைத்துக்கும் பார்ப்போம். பரவாயில்ல, ஓகே. இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்க கை தூக்கலைன்றதுனால உங்க வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட வயதுல எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த இடைப்பட்ட காலத்துல நமக்கு அதிகமாக ஈகோ இருந்த காலம், அதிகமாக கோபம் வரக்கூடிய காலம், அதிகமாக ஆத்திரப்படக்கூடிய ஒரு காலம். நிச்சயமாக நம்முடைய நண்பர்கள் அல்லது அப்பா அம்மா அல்லது நாம் பணி செய்த இடத்துல நம்மை கோபப்படுத்தியவர்கள் மீது நிச்சயமாக நமக்கு கோபம் வந்திருக்கும், எரிச்சல் வந்திருக்கும். அதனால் நீங்கள் யோசிக்கல என்பதுதான் அர்த்தமே ஒழிய அந்த காலகட்டத்தில் எதுவுமே நடக்கலை என்பதெல்லாம் நீங்கள் கோயில் இருந்துட்டு போய் சொல்லுங்கன்னு அர்த்தம். ஓகே, குட். சொல்லுங்கள், ஞாபகத்து வரலன்னு சொல்லுங்கள், ஏன்னா நம்ம ஞாபகப்படுத்தலை. ஓகே, நான் செய்திக்கு வருகிறேன். ஏன் இதை கேட்டு அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடந்த கால வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நீங்க மறந்துடுங்க, யோசிக்காதீங்க என்று முதல் வாசகத்திலே எஸ்ஐயா இறைவாக்குன்னு சொல்லுகிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை இன்றைய முதல் வாசகத்தில் வந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். நாம் நிறைய காரியம் மறக்காமல் இருக்கிறோம். எப்போ? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள், பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள், பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் மனதில் வைத்திருக்கிறோம். நல்லது இருந்தால் பரவாயில்லை, நன்மைகள் இருந்தால் பரவாயில்லை, கெட்ட விஷயங்கள் நாம் இன்றும் நினைவில் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் எஸ்ஐயா இறைவாக்கினபடியாக, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள். முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை சிந்திக்காதீங்க. என்ன நடந்துச்சு இஸ்ராயல் மக்களுக்கு? பிரியமானவர்களே, கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுங்களா? என்ன சூழ்நிலையிலே எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்லுகிறார்? அவர்கள் பாபிலோனிய தேசத்தில் இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போது கடவுள் அவர்களை தண்டித்திருக்கிறார். அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டதனால், ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்ததனால், கீழ்ப்படியாமல், கடவுள் கீழ்ப்படியாமல், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தமையினால் கடவுள் பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக அனுப்புகிறார். இப்ப அவர்கள் அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க.
அவர்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நினைச்சு பார்க்கிறாங்க. எகிப்திலே நாம் அடிமைகளாக இருந்தோம், எகிப்திலே நாம் துன்பப்பட்டோம், இப்போது நாம் இங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இப்படி துன்பத்திலே போய்கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திலே போய்கொண்டிருக்கிறது, நாம் பாவம் செய்திருக்கிறோம், பாவம் செய்தனால் கடவுள் நம்மை மறந்து விட்டார் என்று பழைய வாழ்க்கையில தன்னுடைய அடிமைத்தனத்தையே நினைத்து கொண்டிருக்கிற சமயத்தில் எசேயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், கடவுள் உங்களை தண்டித்து விட்டார் என்று. முன்னாடி நடந்ததை நீங்க நினைச்சு நிற்கிறீங்க. நாம் பாவம் செய்து விட்டோம், கடவுள் நம்மை தண்டித்து விட்டார், கடவுள் நம்ம பனிஷ் பண்ணிட்டாரு என்று முன்பாக நான் உங்களை தண்டித்ததை நினைத்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முன்பு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிந்திக்காதீங்க, புதியதாக சிந்தியுங்கள். என்ன நடக்க போகுது என்பதை யோசிங்க. என்ன நடக்க போகுது? எசேயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஏதோ புதிய செயல் ஒன்றை நான், பைபிள் உங்ககிட்ட தானே இருக்கு, படிக்கணும். புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இன்னைக்கு கடவுள் கூட இன்னைக்கு அந்த வாக்குறுதி நமக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை ஒன்று செய்ய போறேன், புதிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன், பாலை நிலத்தில் பாதை ஒன்றை அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். மற்ற வசனங்கள்லாம் உங்க நீங்க படிச்சுக்கணும். பெரியமான என்ன சொல்றாரு? நான் உங்களை தண்டித்து இந்த பாபிலோன் நாட்டு கொண்டு வந்ததை நீங்க நினைச்சு நிற்கிறீங்க, மறந்துடுங்க. இப்ப நான் செய்ய போறதை உங்களுக்கு சொல்றேன், புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். இங்கிருந்து உங்களை நான் கானான் தேசத்துக்கு, உங்க நாட்டுக்கு, எருசலேமுக்கு அழைத்து போகிறேன். இந்த பாலைவனத்தில் நீங்கள் எருசலேமில் இருந்து நீங்கள் இந்த பாபிலோன் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட போது எப்படி வந்தீங்க? நல்ல பாதைகளை அமைத்து, சாலைகளை அமைத்து உங்களை ரொம்ப டீசெண்டா நடத்திட்டு வந்தாங்களா? அடிமைகள் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இழுத்து கொண்டு வந்திருப்பார்கள், தரத்தரமாக இழுத்து கொண்டு வந்திருப்பார்கள், அடிச்சு கூட்டு வந்திருப்பாங்க, சாலை பாதையெல்லாம் போட்டு இருக்க மாட்டாங்க, பாலைவனத்தில் அடிமைகளை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, முன்பு நடந்தெல்லாம் மறந்துடுங்க, இப்போ நான் உங்களுக்கு பாதைகளை அமைப்பேன். வழக்கமாக யூத சமூகத்தில் பாதைகளை அமைப்பது யாருக்காக? இப்போ கூட நீங்களும் நானும் போனால் குண்டு குழிமா கூடிய ரோட்டெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க. வந்துட்டாங்க, சாராமா வந்துட்டாங்க, ஆவி மரியா வந்துட்டாங்க, போடுறா பள்ளத்தெல்லாம் நிரப்புங்கடா, சாலை ஒழுங்கு பண்ணுங்கடா, பண்ண மாட்டாங்க. யார் வந்தால் பண்ணுவாங்க? பெரிய ஆட்கள் வந்தால் பண்ணுவாங்க. அப்போ சாலை அமைப்பேன் என்பது என்ன அர்த்தம் என்றால், அவர் பெரிய ஆட்கள் வருகிறார்கள், மன்னன் வருகிறான், அரசன் வருகிறான், எனவே சாலை அமைப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்காக சாலை அமைப்பேன், உங்களை நான் மீண்டும் எங்க கூட்டிட்டு வருவேன்? கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வருவேன். ஆக ஆண்டவர் சொல்ற ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், பழச மறந்துடுங்க, உங்க வாழ்க்கை நடந்த கசப்பான உங்களை மறந்துடுங்க, நான் புதிய வாழ்க்கையை கொண்டு வருவேன். அந்த புதிய வாழ்க்கை என்னது? உங்களுக்கு சொந்த நாட்டை நான் கொடுப்பேன், எனவே நம்பிக்கையோடு இருங்க, புதிய காரியத்தை நான் செய்வேன். இது முதல் வாசகத்தில் எசேயா இறைவாக்கினர் ப்ராமிஸ் பண்றார் மக்களுக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி ப்ராமிஸ் பண்றார், புதியதை நான் செய்வேன். இன்றைக்கு 2வது வாசகத்தில் நாம் படித்தோம். பிலிப்பியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். ஒரு கன்ஃபெஷன் பண்றார். யாரு? பவுலடியார். ஆண்டவர் இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என நினைக்கிறேன். என்ன வச்சிருந்தாரு? எல்லாத்தையும் நான் குப்பை என நினைக்கிறதுக்காக நிறைய பணம், நிறைய செல்வாக்கு, நிறைய பெரிய வீடுகள், என்ன இருந்துச்சு பவுலடியாருக்கு? ஹலோ, அவரை போல சொல்லணுமா? சொல்லுங்க. அப்போ பவுலடியார்கிட்ட என்ன இருந்துச்சு? பிரியமானவர்களே, பவுலடியார் மிக அறிவார்ந்தவர், சொல்வன்மை உடையவர், பேச்சு திறன் கொண்டவர், மறைநூலை கரைத்து குடித்தவர், ஒரு யூத சட்டங்களை எல்லாம் அப்படியே பயங்கரமாக கரைத்து குடித்தவர், ஆக மிகப்பெரிய அறிவாளி. அவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசுவுக்காக என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய மறைநூலை கரைத்து குடித்தவன் என்ற திமிர்,
என்ற ஆணவம், அகம்பாவம் இதெல்லாத்தையும் நான் குப்பைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பழைசு, எனக்கு வேண்டாம். எதை குப்பையில் போடுவீங்க? நேற்று வாங்கின 1 சவரன் தங்கம் எதுவுமே குப்பையில் போடுவீங்களோ? எதை போடுவீங்க? நாம் எதையும் போடுறதே கிடையாது. குப்பைகளை கூட குப்பை தொட்டியில் போடுறது கிடையாது. குப்பைகளை கூட குப்பை தொட்டியில் போடுறது கிடையாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ண அந்த உடைகளை கூட குப்பையில் போடுறது கிடையாது. அது ஒரு தலகாணியை மடித்து தலைக்கீழே வச்சுக்கிறது. அந்த அழுக்கு துணிகளை கூட அது ஏழைகளுக்கோ அல்லது தேவையில்லை என்று போடுவதற்கு கூட மனசு. அந்த பழைய ஆடைகளை கூட அப்படியே மடித்து தலகாணியாக மாற்றி கீழே வச்சுக்கிடுது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பழைய பெட்டியில் போட்டு என்னைக்கா யூஸ் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் தேவையான பொருட்களை விட அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களை விட நீங்கள் பயன்படுத்தாத பொருட்கள் அதிகமாக இருக்கின்றன. உண்மையே இல்லையா? நீங்கள் புடவை கூட யோசிச்சு பாருங்க. கட்டின புடவை தான் கட்டிட்டு இருப்பீங்க, கட்டாத புடவை அங்கே தாங்க இருக்கும். நீங்கள் போட்ட பேண்ட்டை விட நீங்கள் போடாத பேண்ட்டு தான் அங்கேயே இருக்கும். அடிக்கடிக்கு வச்சுருப்பீங்க, போடவே மாட்டீங்க. பல சமயம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விட பயன்படுத்தாத பொருட்கள் அதிகமாக வீட்டில் இருக்கிறது. நீங்கள் கிச்சனில் வைத்திருக்கக்கூடிய அந்த சாமான்கள் பயன்படுத்துவதை விட பயன்படுத்தாதான் அதிகமாக இருக்கும். வைத்து மேலே போட்டு வச்சுருப்பீங்க, வச்சுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பயன்படும். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு பவுலடியார், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் குப்பையில் போகிறேன், தேவையில்லை. அந்த பழைசலுக்கு தேவையில்லை. இந்த மறைநூரை கரைத்து குடித்ததனால்தான் நான் கிறிஸ்துவை போய் கொன்றேன். எனக்கு அதிகாரம் இருந்துச்சு கிறிஸ்துவை போய் கொள்வதற்கு, அதை நான் தூக்கி போடுகிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எப்போது நான் இயேசுவை அறிந்து கொண்டேனோ அப்போது எனக்கு படைசெல்லாம் தேவையில்லை. நான் கடந்ததை மறந்துவிட்டு புதியதை நோக்கி ஓடுகிறேன் சொல்றாரு. இன்னைக்கு கடந்ததை மறந்துவிட்டு புதியதை நோக்கி ஓடுகிறேன். அப்ப 2வது வாசனம் நமக்கு என்ன சொல்லுது? பவுலடியார் கடந்ததை மறந்துவிட்டு பழச மறந்துட்டு புதுசு நோக்கி போனாரு. அது கன்ஃபெஷன் பண்றாரு. என் பழைய வாழ்க்கை சரியில்லை, அதை விட்டுட்டு நான் புது வாழ்வுக்கு வந்தேன் என்று கன்ஃபெஷன் பண்றார். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் அதைத்தான் நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்போம் எவ்வளவு சீக்கிரமாக சொல்ல முடியும். இந்த யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண். இந்த பகுதியை ஒரு 5 தடவைக்கு மேலே நான் படிச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் கொஞ்சம் கைத்துவும் பார்ப்போம். ஒரு 5 தடவைக்கு மேலாவது நான் படிச்சிருக்கேன் அல்லது கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் கைத்துவங்க. நிறைய பேர் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு போகணும் பொழுது எல்லா கையும் அப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது, எல்லாருக்குமே நேராகவே வர மாட்டேன். ஓகே, வெரி குட். பிரியமானவர்களே, இந்த வாசகத்தை படிக்கிற போது நிறைய கேள்விகள் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு என்னைக்கா வந்துச்சா? இதான் வந்துச்சு. ஏன் கீழே எழுதினார், என்ன எழுதினார்? ஓகே, பிரியமான இந்த வாசகம் மிக அருமையான வாசகம். ஆனால் நாம் அப்படியே கடந்துட்டு போயிடுவோம். இந்த வாசகத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அது உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். அதே போல அந்த வாசகம் நம்ம சொல்லக்கூடிய சவால்களை தெரிந்து கொள்வோம். அப்படிங்களா? யாருமே நாம் அந்த பெண்ணினுடைய நிலைமையில இல்லை, அதனால இந்த வாசகம் நமக்கு புரிய மாட்டேது. அந்த பெண்ணு பாவி, அந்த பெண்ணு மோசமானவ அப்படின்னு சொல்லி ஏசு அதை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, அந்த நிகழ்ந்த அந்த இடம், அந்த நிகழ்வு பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம யோசிப்போம். ஆக முதல்ல நாம் சொல்லுவோம் அந்த சூழல் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் அழைத்து வருகிறார்கள். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இந்த நிகழ்வுக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் இயேசு நேற்றைய நற்செய்தி கூட அதுதான் நாம் படித்தோம். என்ன நடக்குது அப்படின்னா, கூடார திருவிழா எருசலேமில் நடக்கிறது. யூத மக்களுக்கு 3 விழாக்கள் முக்கியமானது. ஒன்று பாஸ்கா விழா, அதை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். பாஸ்கா விழா. 2வது கூடார திருவிழா. 3வது அறுவடை திருவிழா. இந்த 3 விழாக்கள் மிக முக்கியமானது. இப்ப இயேசு எந்த விழாவுக்கு போகிறார்? கூடார திருவிழாவுக்கு போகிறார். ஆனால் தொடக்கத்தில் இயேசு 7ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வரமாட்டேன்னு சொல்றார். கூடார திருவிழாவுக்கு நான் வரமாட்டேன், நீங்க போங்க என்ற சீடர்களை அனுப்புகிறார். அது பின்பாக மீண்டும் சீடர்களை கூப்பிட்டு நானும் வரேன் சொல்றார். நானும் வருகிறேன். அப்போ சீடர்கள் சொல்லுவாங்க,
உங்களை கைது செய்வதற்காக, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக எருசலேமை மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் உங்களை கொலை செய்வதற்காக காத்து நிற்கிறாங்க. நீங்க எப்படி ஏன் வரீங்க எருசலேமுக்குன்னு சொல்லி இயேசுவை தடுப்பாங்க சீடர்கள். இல்லை நான் வருதேன்னு சொல்லிட்டு அவங்க போன பின்னாடி மறைமுகமாக இயேசு போவார், எருசலேமுக்கு போவார். அங்கே பேசிப்பாங்க. இவர் எருசலேமுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கே வந்து இருக்கிறார். இவரைத்தான் கொலை செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும் எல்லாம் பேசி நிற்கிறாங்க. ஆனால் இவர் எல்லா மக்களுக்கு முன்னாடி பேசி நிற்கிறாரு என்று சொல்லி அந்த பகுதி வருது. அப்போ தூயாவியாரை பற்றியெல்லாம் ஆண்டவர் இயேசு பேசுவார். எல்லாம் பேசிட்டு இந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்ன செய்வாங்க, காவலாளிகளை இயேசுவை கைது செய்ய அனுப்புவாங்க. போயிட்டு கைது செய்யுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த காவலாளர்கள் போவாங்க. இந்த போயிட்டு இயேசு அங்கே போதித்து கொண்டிருப்பதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவர் வல்லமையோடு பேசி கொண்டிருக்கிறார், ஆற்றலோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு கைது செய்யாம வந்துடுவாங்க. இயேசுவை கைது செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த மறைநூல் அறிஞர்கள் இந்த பரிசேயர்களுக்கு வந்து காவலாளிகளை பார்த்து கேட்பாங்க, எங்க ஏன் கைது செய்யலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த காவலர்கள் சொல்லுவார்கள், அவர் ரொம்ப வல்லமையோடு பேசுகிறார், ரொம்ப ஆற்றலோடு பேசுறாரு, அவரை கைது செய்யல நாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீங்களும் ஏமாந்துட்டீங்களா, அந்த ஆள் பேசுறதை பார்த்து நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா என்றெல்லாம் அவங்களை கோவிச்சுக்காங்க. அந்த டிஸ்கஷன்ல நிக்கதேம் அங்க சொல்லுவாரு, நீங்க எப்படி இயேசுவை வந்து ஒரு குற்றவாளி நீங்க அப்படி சொல்றீங்க, அவரை கூப்பிட்டு அவருடைய வாக்கு மூலத்தை கேட்காம, அவர் மேல இருக்கக்கூடிய என்ன தப்புன்னு சொல்லி அவரை கேட்காம, அவர் செஞ்சது என்ன தப்புன்னு சொல்லி தெரியாம எப்படி நீங்க கைது செய்வீங்க? யூத சமூகத்தில், ரோமிய சமூக வாழக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய சமயத்தில் அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் அதுக்குண்டான ப்ரூஃப் தேவை. அப்போ நீங்கள் எதுவுமே தெரியாமல் எப்படி இயேசுவை கைது செய்ய அனுப்புவீங்க? நிக்கதேம் பேசுவார், ஆனால் அவர் பரிசேயர் தான். அப்போ நிக்கதேம் மேலே கோச்சிப்பாங்க பரிசேயர்கள்லாம் மறைந்து கோச்சிப்பாங்க. முடிச்சுட்டு கடைசி வார்த்தை 7ஆம் அதிகாரத்துடைய கடைசி வார்த்தை படிங்க. அவர்கள் ஒவ்வொரு அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு போனாங்க. நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனாங்க. டிஸ்கஷன் முடிச்சு எருசலேம் ஆலயத்தில் டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அடுத்த பகுதி 8ஆம் அதிகாரம் தொடங்குது. இப்போ எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குது படியுங்கள். நைட்டு இயேசு ஒலிவு மலைக்கு போறார். எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. இயேசு ஒலிவு மலைக்கு போகிறார். இந்த ஒலிவு மலை என்பது என்ன? கெத்செமனே தோட்டம் இருக்கக்கூடிய இடம். அங்க போகிறார், அவர் ஜெபிக்க போகிறார். எல்லாம் வீட்டு ரெஸ்ட் எடுக்க போனாங்க, இவர் ஜெபிக்க போகிறார். அடுத்த வார்த்தை பொழுது விடிந்ததும், கவனிங்க வார்த்தை, பொழுது விடிந்ததும், விடியல் காலையில என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசு எங்க போகிறார்? கோவிலுக்கு போகிறார். போயிட்டு என்ன பண்றாரு? மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார், மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது? விபச்சாரத்து பிடிப்பட்ட பெண்ணை பரிசேயரும் தலைமை குருக்களும் கொண்டுட்டு வராங்க. எப்போ? யோசிச்சு பாருங்க. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனவங்க இந்த விபச்சார பெண்ணை எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள்? பொழுது விடுகிற சமயத்துல. அவங்க வீட்டுக்கு போனாங்களா, வேற எங்கேயாவது போனாங்களா? சாமி இருக்க கண்ணை குத்திடுவாரு. அவங்க சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் கேட்கல, பரவாயில்ல. பிரியமானவர்களே, பொழுது விடிந்ததும் இயேசு கோவிலுக்கு வருகிறார். இங்கிருந்து நாம் துவங்குவோம், விளக்கத்தை துவங்குவோம். இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கிறார், கடவுளுடைய வார்த்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆலயம் என்பது கடவுளை கற்பிக்கிற இடம், கடவுளை வணங்கக்கூடிய இடம், கடவுளை தரிசிக்கக்கூடிய இடம், கடவுளுடைய பிரசனம் இருக்கக்கூடிய இடம். அங்கே ஆண்டவர் இரவு முழுவதுமாக ஜெபித்தார். அடுத்த நாள் காலையிலே கோவிலுக்கு வருகிறார். கோவிலில் கடவுளை வழிபடுகிறார், கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறார், கடவுளை அவர் மற்றவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு இவர்கள் யாரை கொண்டு வருகிறார்கள்? விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை விடிய காலையிலே கொண்டு வருகிறார்கள், கோவிலுக்குள் கொண்டு வருகிறார்கள், ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள், ஒரு பாவியான பெண்ணை கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு வருகிற நாம் நம்முடைய மனதுக்குள்ளே எதை கொண்டு வருகிறோம்? நம்முடைய சிந்தனைகளில் யாரை கொண்டு வருகிறோம்? ஆலயத்தில் கடவுளை பற்றி சிந்திக்க வேண்டிய இடத்துல, கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல, கடவுளை வணங்கக்கூடிய இடத்துல, கடவுளுடைய பிரசன்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல
ஆண்டவர் கடவுளை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார், கடவுளுடைய பிரசன்னத்தை அறிந்திருக்கிறார், கடவுளை பற்றி கற்பிக்கிறார். கோவிலை பற்றி இயேசுவுக்கு தெரிகிறது, கோவிலுடைய முக்கியத்துவம் இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறது. அவர் கடவுளை பற்றி போதிக்கிறார். ஆனால் பரிசேயர்கள், தலைமை குருக்கள், ஆலயத்திலே பணி செய்யக்கூடிய குருக்கள், தலைமை குருக்கள் யாரை கொண்டு வருகிறார்கள்? எங்கேயோ விபச்சாரத்தில் நடந்த ஒரு பெண்ணை கண்டுபிடித்து அவளை கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள். இங்கே விபச்சாரம் சேர்ந்த பெண் அல்ல, அவளை கொண்டு வந்தவர்கள் உடல் அளவில் அல்ல, மனதளவில், எண்ணத்தின் அளவில். ஒவ்வொரு தடவையும் கோவிலுக்கு வருகிற போது என் எண்ணத்தில் நான் யாரை கொண்டு வருகிறேன், என் எண்ணத்தில் நான் எதை கொண்டு வருகிறேன், என் மனதில் நான் எதை தாங்கி கொண்டு வருகிறேன். என் மனசு கோயிலுக்கு வருகிற போது என் மனசு எங்க இருக்கு, என் மனசில் ஓடக்கூடிய சிந்தனைகள் என்ன, என் மனசு யாரை பற்றி நினைக்கிறது? ஒருவேளை விபச்சாரத்தை பற்றி நாம் யோசிக்காமல் இருக்கலாம், அந்த பாவத்தை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் பாவம் பாவம் தான். நீங்கள் வேறு எதை ஒன்று நினைத்தாலும் கூட, அடுத்தவர்கள் மீது உங்களுக்கு கோபம் இருந்தாலும் கூட, அடுத்தவர்கள் மீது உங்களுக்கு பகைமை இருந்தாலும் கூட, அடுத்தவர்கள் மீது உங்களுக்கு கெட்ட எண்ணம் இருந்தாலும் கூட, உங்களுடைய எண்ணம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை எதை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது? நம்முடைய சிந்தனையில கடவுள் இருக்கிறாரா, அல்லது ஆலயத்தில் இருந்து கொண்டு நான் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன்? முதல் பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போ கோயிலுக்கு வருகிற போது நான் யாராக இருக்க வேண்டும்? சுத்தம் பரிசேயனாக இருக்க வேண்டுமா, மறைநூல் அறிஞனாக இருக்க வேண்டுமா, இயேசுவாக இருக்க வேண்டுமா? கோவிலை நான் நினைப்பதெல்லாம் ஆண்டவரை பற்றியதாக இருக்க வேண்டும். கோயிலுக்குள் மட்டுமல்ல, கோயிலுடைய வளாகத்திலே நான் பேசுவதெல்லாம் ஆண்டவரை பற்றிய பேச்சாக இருக்க வேண்டும். நான் அடுத்தவரை பற்றி இங்கே பேசுகிறேன் என்றால் நான் பரிசேயர்களோடு, தலைமை குருக்களோடு நான் சேர்ந்து இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆலய வளாகத்திலே அடுத்தவருடைய பெயரை நான் கெடுக்கக்கூடிய விதத்திலே நான் பேசுகிறேன் என்றால் என் எண்ணம் சுத்தமாக இல்லை என்று அர்த்தம். ஆலய வளாகத்திலே நான் ஆண்டவரை பற்றி பேசாமல் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை இந்த ஆலய வளாகத்திலே நான் செய்கிறேன் என்றால் அது நான் பரிசேயனுக்கும் மறைநூல் அறிஞனுக்கும் சமமானவனாக இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆண்டவருடைய இடத்துக்கு வருகிற போது தூய்மையாக வருவோம், நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இல்லை என்றால் நாமும் கூட அந்த இரு கூட்டத்திலே ஒருவனாகத்தான் ஆலய பகுதிக்குள் வருகிறோம், ஆலய வளாகத்திலே இருக்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்கள், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகளாக இருக்க வேண்டும். ஆக ஆலயத்துக்கு வெளியே, வீட்டுக்கு இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுன்னு போகிறோம் இல்லைங்களா? வீட்டுக்குள்ளேயே போகிறோம், எல்லாத்தையும் செருப்பு தான். அதான் ஃபாதர் சொன்னோம், கோயிலுக்கு வரும்போது கூட நம்ம செருப்பு தான் போட்டுன்னு வரோம். ஏன்னா கோயிலுடைய அருமை நமக்கு தெரிய மாட்டேன். சார் பரவாயில்ல, சிட்டியில் இருக்கோம், அதனால் அந்த கலாச்சாரம் நமக்கு போயிடுது. வில்லேஜில் அது நடக்காது இல்லையா? வில்லேஜில் சொல்லிடுவாங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. சிட்டி பரவாயில்ல. பிரியமானவர்களே, வீட்டுக்குள்ளே போகிற போது நாம் ஒரு சில செருப்பை போட்டு போவோம், ஆனால் எல்லா செருப்பையும் வீட்டுக்குள்ளே போட மாட்டோம் இல்லையா? எல்லா செருப்பும் போட மாட்டோம், கழட்டி விட்டு போகிறோம். ஆலயத்துக்குள் வருகிற போதும் கூட காம்பவுண்டுக்கு வெளியவே இந்த பழைய செருப்புகளை எல்லாம் கழட்டி விட்டு வர வேண்டும். நான் உங்களுடைய மிதியடிகளை சொல்லலை, காலில் போட்டினோட செருப்புகளை சொல்லலை, மனசில் அணிந்து வந்திருக்கிற மிதியடிகளை சொல்லுகிறேன். மோயிசா, நீ இருக்கிற இடம் புனிதமானது, எனவே உன்னுடைய மிதியடிகளை கழட்டி விட்டு வா. ஒருவேளை மோயிசனுடைய செருப்பு ரொம்ப பழை சார்ந்திருக்கும், ஆண்டவர் செருப்பை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மிதியடிகளை பற்றியல்ல, மனதில் போட்டிருக்கக்கூடிய செருப்புக்களை அதை கழட்டி விட்டு கோயிலுக்குள்ளே வாங்க. எப்படி வருகிறோம் ஆலயத்துக்குள்ளே? முதல் செய்தி. ரெண்டாவது, என்ன நடக்கிறது? வருகிறார்கள், பெண்ணை கூட்டிட்டு வராங்க. உள்ளே வந்த உடனே சொல்றாங்க, வசனம் சொல்லியது, இவள் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். எங்கே போய் பிடிச்சாங்கன்னு தெரியல. பிரியமானவர்களே, கூடார திருவிழா நிறைய கூட்டங்கள் இருக்கும், நிறைய மக்கள் வருவார்கள். அந்த கூட்டங்களில் இது போல தவறுகள் நடக்கும். அங்கே நடந்திருக்கு. ஒருவரை கண்டுபிடித்து வந்திருக்கிறார்கள். ஆணை விட்டுட்டாங்க, பெண்ணை கொண்டு வருகிறார்கள். பிரியமான அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த பெண்ணை தண்டிக்கவேன் என்பதற்காக அல்ல, மாறாக அவர் மீது ஏதாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான செய்தி இது. அவர் மீது குற்றம் சுமத்துவதற்காக யாரை கொண்டு வருகிறார்கள்? பெண்ணை கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை மோசையின் சட்டப்படி அடித்து சாகடிக்க வேண்டும். செஞ்சிருக்கணும் அவங்க.
ஆனால் யாரை குற்றவாளியாக மாற்றுவதற்காக யாரை கொண்டு வருகிறார்கள்? பல சமயத்தில் இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. பெரியமானவர்களே, இது மறையுரை என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது. ஒருவரை குற்றவாளி ஆக்குவதற்காக நாம் இன்னொருவரை பயன்படுத்துகிறோம். ஒருவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக நாம் இன்னொருவரை வைத்து இவரை குற்றம் சுமத்துகிறோம். இந்த பெண்ணை அசிங்கப்படுத்தியது மட்டுமல்ல, எங்கோ தவறில் இருளில் பாவம் செய்த பெண்ணை கண்டுபிடித்து எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து இந்த பெண்ணை வைத்து இயேசுவை குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்புக்காக இந்த பெண்ணை பயன்படுத்துகிறாங்க. சில சமயத்தில் யார் ஒருவர் மீது நமக்கு பிடிக்காதவரை ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியதுக்காக வேறு யாரையாவது நாம் பகடைக்காயாக பயன்படுத்துகிறோம். இந்த பெண்ணை அடித்து சாகடிச்சிருக்கிறோம், மோசையினுடைய சட்டம். ஆனால் இந்த பெண்ணை பயன்படுத்துகிறாங்க. சில சமயத்தில் நடக்கும். நம்முடைய நலனுக்காக மற்றவர்களை பயன்படுத்துவது, நம்முடைய பகைமையை தீர்த்து கொள்வதற்காக, நம்முடைய வெறுப்பை தீர்த்து கொள்வதற்காக இன்னொருவரை பயன்படுத்திக் கொள்வது. இங்கே அந்த பெண்ணை பயன்படுத்தியது ரொம்ப ரொம்ப தப்பு. நேரடியாக இயேசுவிடம் வந்து வாதாடி இருக்க வேண்டும், இயேசுவிடம் வந்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். திராணி கிடையாது. அதனால் இந்த பெண்ணை அசிங்கப்படுத்துகிறார்கள், இந்த பெண்ணை பயன்படுத்துகிறார்கள். எப்போதெல்லாம் நம்முடைய விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, அது நம்முடைய பகைமையை தீர்த்து கொள்வதற்காக, நாம் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களை தீர்த்து கொள்வதற்காக இன்னொருவரை கூட்டு சேர்த்துக் கொள்கிறோமோ, அல்லது இன்னொரு பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ, அங்கே நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? பரிசேயனாக, மறையிலும் வல்லுநனாக இருக்கிறோம். அடுத்தவர்களை பழி வாங்குவதற்காக இன்னொருவரை பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்வது. ஏன்னா அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய ஏழ்மை, அவங்களுடைய அறியாமை, அவர்களை வைத்து நாம் பகடைக்காயாக பயன்படுத்தி நாம் நமக்கு தேவையானதை சாதித்துக் கொள்வது. ரெண்டாவது விஷயம், நம்ம வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? அடுத்தவர்களை அவங்க தான் அப்படி சொன்னாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க தான் அப்படி சொன்னாங்க, அவங்க தான் அப்படி பேசுனாங்க. நாம் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கேட்கிற போது அவங்க அப்படி பேசினாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு. இதெல்லாம் பகடைக்காயாக அடுத்தவர்களை பயன்படுத்திக் கொள்வது, அடுத்தவருடைய பெயரை கொடுப்பது. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, அவர்கள் வந்து இயேசுவை சோதிக்கிறார்கள். இயேசு பதில் சொல்லல, விடாப்பிடியாக ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இயேசுவை சோதிக்கிறார்கள். மோசே சொல்லி இருக்கிறார், விபச்சாரம் செய்தவர்களை கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? உடனே பதில் சொன்னாரா இயேசு? இல்ல, அவரை சோதிக்க விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, மோசே என்ன சொன்னார்? மோசையினுடைய சட்டத்தின்படி ஒரு பெண்ணை கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும். அது அன்னைக்கு நடந்த கலாச்சாரம் இல்லாத ஒரு சூழல். அப்போது ஆண்டவர் மோசே சொல்லி இதை செஞ்சாங்க. ஆனால் அதை அப்படியே பிடித்து கொண்டு இயேசுவிடம் வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? மோசே சொன்னாரு கல்லால் அடித்து சாகடிக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இயேசு மோசே தான் சொல்லிட்டாருப்பா, நீங்க கல்லால் அடித்து சாகடிங்க என்று சொன்னால் இயேசுக்கு என்ன பிரச்சனை? அதான் மோசே சொல்லிட்டாரு இல்ல, கல்லால் அடித்து சாகடிங்க என்று சொன்னால் இயேசுக்கு என்னங்க பிரச்சனை? என்னங்க? மோசே சொல்லிட்டாரு. மோசேவுக்கு அந்த கட்டளை கொடுத்தது யாரு? கடவுள் கொடுத்தாரு. அப்ப கடவுள் தான் சொல்லிக்கிறாரு, கடவுள் கொடுத்த கட்டளை விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை அடித்து சாகடிக்கலாம். இப்போ இயேசு ஆமா சொல்லிட்டாங்க, விவிலியத்தில் இருக்கு, சாகடிங்க சொன்னால் இயேசுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ எப்படி சோதிக்க வந்தாங்க? பெரியமானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் சொன்னேன், உள்ள அந்த அர்த்தங்கள் இருக்கு. இயேசு வாழ்ந்த காலத்தில் ரோமியர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள். ரோமியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருந்துச்சு? ரோமியர்களிடம் இருக்கிறது. இயேசுவை கொலை செய்வதற்காக பரிசேயர்களும் சதுசேயர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை எங்கே கொண்டு போனார்கள்? கல்வாரி மலைக்கா? கொலை செய்யறதுக்கு முன்னாடி பிளாத்துவிடம் கொண்டு போனாங்க. ஏன் கொண்டு போகணும்? இவங்களே கல்லாடி அடிச்சு சாகடிச்சுக்கலாமே, ஏன் கொண்டு போகணும் பிளாத்துவிடம்? மோசே சட்டம் சொல்லி இருந்தாலும் ஒரு அரசாங்கம் தங்களை ஆள்கிறது, அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் யாரையும் சாகடிக்க கூடாது. எனவே ரோமியர்களுடைய அனுமதி வேண்டும். பிளாத்துனுடைய
அனுமதி வேண்டும். இப்போ ஒரு பெண் கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் மோசே சொல்லி இருந்தாலும் சாகடிக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் ரோமையினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறாங்க, அவனுடைய அதிகாரம் வேண்டும். இப்ப இயேசு மோசே சொல்லிட்டாரு போய் சாகடிங்க அப்படின்னு சொன்னா இவங்க யார்கிட்ட போவாங்க? ரோமை அரசிடம் போவாங்க. போயிட்டு என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு எதிராக, உங்களுடைய சட்டத்துக்கு எதிராக இயேசு செயல்படுகிறார், உங்க அனுமதி இல்லாம சாகடிக்க கூடாது. ஆனா இந்த இயேசு சொல்றான் அவங்க அனுமதி எல்லாம் வேணாம், சாகடிங்க என்று சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அப்ப ரோமை அரசாங்கம் இயேசுவை என்ன செய்யும்? கைது செய்யும். சரி, சாகடிக்க கூடாது என்று சொன்னால் என்ன ஆகும்? சாகடிக்க வேண்டாம்ப்பா, ரோமை அரசாங்கம் சொன்னதான் சாகடிக்கணும், அவங்க சொல்ல மாட்டாங்க, அதனால அந்த பெண்ணை சாகடிக்க கூடாது அப்படின்னா என்ன ஆகும்? மோசையினுடைய சட்டத்தை கடைப்பிடிக்கலை. ஒன்று விபச்சாரத்தை ஏத்துக்கிறாரு, பாவத்தை ஏத்துக்கிறாரு, ஒழுக்கமான ஒரு அநாகரிகமான ஒரு விஷயத்தை இயேசு பரப்புறாரு என்று இயேசுவின் மீது அவர்கள் குற்றம் சுமத்துவார்கள். இந்த ரெண்டு காரியத்துக்காக என்ன பதில் சொன்னாலும் இயேசுக்கு பிரச்சனை. சாகடிங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை, சாகடிக்க கூடாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை. இப்போ இயேசு நல்ல வகையாக மாட்டிக்கிட்டார். அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, கடைசியாக சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் ஏறிட்டோம், கல் ஏறிட்டோம். பிரியமான, அவங்கள போல யோக்கியவானுங்க யாருமே இல்லை பாருங்க. நாம கூட ஒரு பாவ சங்கீதம் செய்வதற்கு 5 நாள் தியானம் வைக்க வேண்டியதாகுது. பாவ சங்கீதம் செய்யுங்க செய்யுங்க சொல்லிட்டு 5 நாள் தியானம் வச்சாதான் நம்ம பாவ சங்கீதம் பண்றோம். நாம போய் பாவம் பண்ணது கிடையாது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களுள் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் சொன்ன உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆமா, நான் பாவி, நான் பாவி அப்படின்னு போயிட்டாங்க. யார் நல்லவங்க? அவங்களாம் நம்மள சொல்லுங்க, அவங்க தான் உடனே பாவத்தை ஏற்றுட்டு போயிட்டாங்க. அப்படியா? அவ்வளோ நல்லவங்களா பரிசேயர்கள், அவ்வளோ நல்லவங்களா தலைமை குருக்கள் அப்படின்னு இயேசு ஏன் சாகடிச்சாங்க போயிட்டு? பிரியமானவர்களே, அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கிறது. முதலில் கல் எறிய வேண்டும் என்றால் அவர் பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும், இல்லையா? பாவம் செய்யாதவராக அவர் இருக்கிறார் என்பதுக்கு 2 பேர் சாட்சி சொல்லணும். 2 பேர் சாட்சி, இவன் நல்லவன் என்பதுக்கு 2 பேர் சாட்சி சொல்லணும். இப்போ முதல் கல் எறிய வேண்டும் என்றால் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு 2 பேர் சாட்சி இருக்கணும். அங்கே சாட்சி எவனுக்கும் யாரும் சாட்சி கிடையாது. உன் அயோக்கியத்தனம் எனக்கு தெரியும்டா, உன் அயோக்கியத்தனம் எனக்கு தெரியும். ஆக யாரும் நல்லவர்கள் இல்லை. அந்த நல்லவனுக்கு சாட்சி சொல்ல யாரும் அங்கே கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? முதல் கல் எறியவன் நல்லவனாக இருக்க வேண்டும். அவன் நல்லவன் என்பதற்கு 2 பேர் சாட்சி சொல்லணும். அங்கே யாரும் நல்லவனும் கிடையாது, அவனுக்கு சாட்சி சொல்வதற்கு யாரும் அங்கே நிற்கவும் கிடையாது. அதனால் எல்லோருமே பாவிகள், எல்லாருமே போயிட்டாங்க. அதனால் அந்த பெண் மட்டும் அங்கே நிற்கிறார். இயேசு அவளை சோதித்த அந்த சோதனையிலிருந்து இயேசு விடுதலை பெறுகிறார். இப்போ நீங்கள் கேட்டீங்க, இயேசு என்ன எழுதிட்டு இருந்தார்? பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம், வேகமாக டைம் ஆயிடுச்சு, 32ஆம் அதிகாரம் 15 முதல் 17 இதோ நான் நிறைவு செய்கிறேன். மோசே திரும்பி மலையில் இறங்கி வந்தார். முன்பின் இருவரும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் 2ம் அவர் கையில் இருந்தன. என்ன இருந்துச்சு மோசேன் கையில? உடன்படிக்கை. என்ன இருந்தது? அதுல 10 கட்டளை இருந்துச்சு. சீனாய் மலையிலிருந்து கீழே மோசேன் இறங்கி வருகிறார். அப்போ அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை, கடவுளால் செய்யப்பட்டது. தொடர்ந்து படிங்க. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. 10 கட்டளை யார் எழுதினாரா? கடவுள் எழுதியது. அந்த 10 கட்டளை வச்சு தான் இவனுக்கு என்ன கேட்கிறாங்க கேள்வி. மோசே சொன்னாரு, விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும் என்று 10 கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட்டா சொல்லல, விபச்சாரம் செய்யாதே, அதுதான் அதுக்கு உண்டான தண்டனை தான் கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த 10 கட்டளை யார் எழுதியது? கடவுள் எழுதியது. மோசே கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இறங்கி வர்றாரு. மோசே எதை பார்க்கறாரு? கீழே வந்த உடனே அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை கடவுளா வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது மோசே என்ன செய்கிறார்? 10 கட்டளைகளை உடைத்து விடுகிறார். முதல்ல கொடுத்த 10 கட்டளை உடைஞ்சு போச்சு, பயன்படுத்தல.
அப்போ 2வது வாட்டி ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தாரா இல்லையா? 2வது தடவை 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். முதல் எழுந்து உடஞ்சி போச்சு, மோசே உடைச்சிட்டார். 2வது வாட்டி 10 கட்டளை கொடுத்தார். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், முதலில் ஆண்டவர் தரையில் எழுதுகிறார், எழுதியிருக்கார். இன்னும் பதில் சொல்லலை, எழுதி கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க. இப்போது ஆண்டவர் பதில் சொன்னார். முதலில் பாவம் செய்ய முதல் கல்லெறிகிறோம், அது பின்பாக மீண்டும் இயேசு தரையில் எழுதினார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் கடவுள் முதலில் எழுதினார், 10 கட்டளை உடைஞ்சு போச்சு. மீண்டும் 10 கட்டளை ஆண்டவர் எழுதினார். இங்கே இயேசு முதலில் தரையில் எழுதினார், அதன் பின்பாக அந்த மீண்டும் அவர் அந்த வார்த்தை சொன்ன பின்னாடி 2வது தடவை எழுதார். என்ன சொல்றார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எழுதியதும் நான் தான், புதிய ஏற்பாட்டில் எழுதுபவனும் நான் தான் கட்டளையை கொடுக்கிறேன், நான் தான் இறை வார்த்தையை கொடுக்கிறேன். 10 கட்டளை கொடுத்தது நான் தான், புதிய கட்டளை கொடுப்பதும் நான் தான். பாவிகளை அன்பு செய்யுங்கள், பாவிகளை நேசியுங்கள் என்று புதிய கட்டளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்போது நாம் இந்த வாசகத்தின் வழியாக, இன்னும் நிறைய நேரமாச்சு, இப்போது இந்த வாசகத்தின் வழியாக 3 காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 1, ஆலயத்துக்கு வருகிற போது புதிய எண்ணங்களோடு நாம் வருவோம், புதிய நல்ல எண்ணங்களோடு நாம் வருவோம். 2வது, இதுவரையிலும் பகடைக்காயாக யாரையாவது குற்றவாளிகளாக மாற்ற வேண்டும், அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை நாம் தூக்கி எறிவோம். அப்படி விட்டுட்டு நாம் எல்லோரையும் நண்பர்களாக, சகோதர சகோதரிகளாக நாம் பாவிப்போம். யாரையும் பகடைக்காயாக, என் தேவைக்காக பகடைக்காயாக பயன்படுத்துவதை விட்டுவிடுவோம். 3வதாக, அடுத்தவர்கள் குற்றவாளிகளாக, இயேசுவை குற்றவாளிகளாக மாற்ற வேண்டும் நினைத்தது போல அடுத்தவர்களை குற்றவாளிகளாக மாற்றுவதை நாம் நிறுத்துவோம். இறுதியாக, இறைவன் கொடுத்திருக்கிற இறை வார்த்தைகளை நாம் நமதாக்கிக் கொள்வோம்.